எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு வரவேற்கிறேன். தென்னகத்தின் ஜாலியன் வாலாபாக் என்று அழைக்கப்படுகிற நிகழ்வு எங்கு நடைபெற்றது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் சார் இதை தென்னகத்தின் ஜாலியன் வாலாபாக்னு சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஜாலியன் வாலாபாக் போராட்டத்திற்கும் இதற்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 13, 1919 பஞ்சாப் அமிர்தசரஸில் இருக்கிற ஜாலியன் வாலாபாக் என்ற பூங்காவில் 2 முக்கியமான நிகழ்வுகளுக்கு மக்கள் கூடியிருப்பாங்க. ஒன்று ரவுலட் சட்டத்திற்கு எதிராகவும், இன்னொன்று முக்கியமானது தேசிய போராட்ட வீரர்களான சைபுதீன் கிச்சுலு மற்றும் சத்யபால் ஆகியோரோட கைதை கண்டித்து மக்கள் கூடியிருப்பாங்க. அது பைசாகி திருவிழா கொண்டாடக்கூடிய நாள். ஜெனரல் ரெஜினால் தலைமையிலான ராணுவ படை உள்ள புகுந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் சுட்டு கொண்டாங்க. இதே போன்ற ஒரு துப்பாக்கி சூடு மதுரை மாவட்டம் முஸ்லிம்பட்டி அருகே இருக்கிற பெருங்காமநல்லூர் என்ற இடத்துல நடந்துச்சு. அது ஒரு சட்டத்தை எதிர்த்து மக்கள் போராடியதற்காக. அது என்ன சட்டம்னு கேட்டோம்னா, குற்ற பரம்பரை சட்டம். இந்த சட்டம் முதல்ல 1871 ஆண்டு அக்டோபர் 12 வங்காளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறகு இந்த சட்டம் 1911 ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. 1924 ஆண்டு இந்தியா முழுவதற்குமாக இந்த சட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த சட்டத்தில் குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களை குற்ற பழங்குடியினர் என்று வகைப்படுத்திடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நினைச்சாருன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியை இந்த மாதிரி வகைப்படுத்த முடியும். அவர்களில் அந்த சாதியை சேர்ந்தவர்களில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எங்க மூவ் பண்ணாலும், ஊர் விட்டு ஊர் போனாலும், எங்க போனாலும் சரி பதிவு செஞ்சு வைக்கணும். தினசரி அவங்க கைரேகை வைக்கணும். இந்த விதியை அவங்க மீறுறாங்கன்னா 3 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படலாம். இந்த சட்டத்தை இதுதான் ஏப்ரல் 3, 1920 பெருங்காமநல்லூர்ல ஒரு போராட்டம் நடந்துச்சு. 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதில் மாயாக்கால் என்பவரும் முக்கியமான ஆளுமை. இந்த படுகொலைக்கு நியாயம் கேட்டு மக்களை ஒன்று திரட்டி போராடியவர் ஜார்ஜ் ஜோசப். நமக்கு ஜார்ஜ் ஜோசப் தெரியும். அப்ப இருந்த மக்களுக்கு அவரோட பேர் வாயில நுழையல. அதனால ரோசாப்பூ துறைன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுவே அவருக்கு அடைமொழியாக மாறிடுச்சு. இந்த படுகொலை ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். காந்தி தென்னாப்பிரிக்காவில் இது போன்று ஒரு கைரேகை வைக்கக்கூடிய சட்டத்தை இதுதான் போராடி இருக்கிறாரு. அதே போல இந்தியாவில் குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து இந்த மக்கள் போராடி இருக்கிறாங்க. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த பெருங்காமநல்லூர் துப்பாக்கி சூடு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தென்னகத்தின் ஜாலியன் வாலாபாக்னு இதை வர்ணிக்கிறாங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1947 ஆண்டு ஜூன் 5 இந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட்டது. இதுவரை இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. இதுபோல இன்னும் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி நண்பர்களே.